நம்ம பண்ணையில் எப்பயுமே கம்மி பட்சம் 20-25 மாடு கம்மி இல்லாமல் இருக்கலாம் நம்ம பண்ணையில். எப்போ வந்தாலும் மாடு இல்லாமல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 60 ரூபாலேருந்து 1,20,000 வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு நம்ம மாடு. இங்கே ஒரு சொல்லி, இங்கே ஒரு சொல்லி பாருங்கள், முதுகில் ஒரு சொல்லி, இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சொல்லி தான் இருக்கும். இது எத்தனை லிட்டர் கறக்குதுண்ணா? இது என்ன அதான ஒரு 16 to 17 வரும். யார் வேணாலும் பீசிக்கலாம். நல்லா நரம்போட்டமாக இருங்க, நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரேர் கலரு, 4 புல். இன்னும் 10 வருஷத்துக்கு வச்சுட்டா 4 புல் தான் பட்டிருக்கு. ஓகேண்ணா. நல்லா ரெட்டிங் ஜெர்சி, வெயில் மழை பனி அடிப்படிக்கு நல்லா தாங்க, எந்த நோய் நொடி வராது. இது மாதிரி கருங்காம்பு மாடு நல்லா கரை வரும். ஆனால் நரம்பு தர பாருங்க இப்போ இருக்குது, நல்லா பீசுறது குடிக்கிறது நல்லாயிருக்கும். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. ஆனால் உங்கள் பேர், நம்ம ஃபார்மோட பேர் பற்றி சொல்லுங்கள். நம்ம பேர் சஞ்சய்ண்ணா. நம்ம ஃபார்மோட பேர் சஞ்சய் டெய்ரி ஃபார்ம்ண்ணா. நம்ம ஃபார்ம் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடுண்ணா. இப்போ இந்த ஃபார்முக்கு டேரெக்டாக வரணும்னா அவங்களுக்கு வந்து என்ன ரூட்டில் எப்படி வரும்? பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு தானா, நேர் வீதி தானா, வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு. ஓகே. ஆனால் இப்போ நம்ம ஃபார்மை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்கண்ணா. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? நம்ம வந்து டிப்ளமா முடிச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேண்ணா. அப்போ ஜாப்பில் சம்பளம் கட்டுப்படி ஆகலன்னு அப்பா தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த தொழில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு அந்த தொழில் நம்ம எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கேண்ணா. எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேண்ணா. ஃபுல்லாக வந்து டைரி ஃபார்ம் மாதிரி? ஆமாம், டைரி ஃபார்ம் தானே. இதில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைரி ஃபார்மில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வாங்கி சேல் பண்ணுற வேலை மட்டும் தானே, வாங்கவும் விற்கவும் சேல் பண்ணுற வேலை மட்டும் தானே. ஓகே. மாடுகளை வந்து விவசாயிகளுக்கு சேல்? ஆமாம், நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேண்ணா. இப்போ நம்ம ஃபார்மில் எத்தனை மாடு இருக்குண்ணா? எப்பயுமே வாரந்தோறும் 20-25 மாடு கம்மி இல்லாமல் இருக்குண்ணா. 20 மாட்டில் பார்த்தீங்கன்னா 19 மாடு சனையாக இருக்குது, ஒரு மாடு கன்று போட்டிருக்கு. இப்போ அதில் வந்து இன்னும் 2 மாடு இப்போ கன்று போட வெளி பிடிச்சிக்கிச்சு, கன்று போட தானே இருக்குது. பார்க்குறதுனா விசிட் பார்க்கலாம், நம்ம ஒவ்வொரு மாட்டையும் விசிட் பார்க்கலாம். ஓகேண்ணா. இப்போ இது எல்லா மாடுமே விற்பனைக்கு தான் இருக்குது? விற்பனைக்கு தானே இருக்குது, எல்லாமே விற்பனைக்கு தான் இருக்குது. நம்ம மாடுகளை வந்து விற்பனை பண்ணுறீங்க? ஆமாண்ணா. எந்தெந்த ஏரியாவில் வந்து அதிகமாக போயிட்டு இருக்குங்க? நம்ம மெட்ராஸு, வேலூர், திருக்கோயிலூர், திருவண்ணாமலை, அப்புறம் பொள்ளாச்சி, கேரளா, இந்த லைன் ஃபுல்லாக அதிகமாக போயிட்டுருக்குண்ணா. இப்போ நம்மகிட்ட மாடுகள் வந்து விலைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் எண்ணெயிலேருந்து அதிகபட்சம் என்ன ரேட்டில் வரைக்கும்? 60 ரூபாலேருந்து 1,20,000 வரைக்கும் நம்மகிட்ட இருக்குண்ணா மாடு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 60 ரூபா. அதுக்கு மேலேருந்து 1,50,000, 1,20,000 வரைக்கும் நம்மள்ட்ட மாடு இருக்குது. ஓகே. விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அந்த விலையில் நீங்கள் வந்து வாங்கி தரோண்ணா. ஆமாண்ணா. ஆனால் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 17 to 20, 25 லிட்டர் கரை வரைக்கும் நம்மள்ட்ட மாடு இருக்குண்ணா. ஹச்எஃப், ஜெர்சி கிராஸு, ரெட்டின் ஜெர்சி, அப்புறம் கிர் கிராஸு, எல்லா மாடுமே நம்மள்ட்ட இருக்குண்ணா. ஓகேண்ணா. இப்போ ஒரு மாடுங்களா அதோட ரேட்டு, அது எவ்வளோ கறக்குது, எத்தனை பல் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தோம். வாங்கண்ணா பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபார்மில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு இந்த மாடுண்ணா. இது வந்து கிராஸ் மாடுண்ணா. மழைக்கு வெயிலுக்கு அடிப்படிக்கு நல்லா தாங்கும். சிந்து கிராஸ் மாடு. இன்றைக்கி கன்று போட்டுரும். பல் பார்த்தீங்கன்னா கடமளப்பு, ஈர்த்து 2வது கன்று. பால் பார்த்தீங்கன்னா 2ஆம் கரை வந்து ஒரு 23-24 வரும். தலைச்ச கண்ணுக்கு 20 லிட்டர் கறந்த மாடு. இன்னும் 1 வாரம் நல்லா மடி வரும். இன்னைக்கு கன்று போட்டுறானா, இன்னைக்கு பொழுதுக்குள்ளே கன்று போட்டு நல்லா வெயிட்டு மாடு, நல்லா 5 வருஷம். இது எத்தனாவது கண்ணுண்ணே? 2வது கண்ணுண்ணா. இப்போ போடுறது 2வது கண்ணு. நான் இன்னைக்கு குட்டி போட்டுருந்தான். வேலைக்கு எத்தனை லிட்டருக்கு பால்? காலையில் ஒரு 10 பண்டு, சாயந்தரம் ஒரு 10, 22 லிட்டர் கம்மி இல்லாமல் வரணும். இந்த மாட்டோட ரேட் 79 ரூபா சொல்கிறாங்கண்ணா. அனுசரிச்சு பண்ணிக்கலாம்ண்ணா, முன்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாம்ண்ணா. ஓகே. இப்போ நம்மக்கிட்ட ரேட் வந்து ஃபிக்ஸட் கிடையாது? ஃபிக்ஸட் கிடையாதுண்ணா, அனுசரிச்சு பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே. எல்லாம் ஒரு கிளைமேட்டுக்கு தாங்கண்ணா. வெயில் மழை அடிப்படிக்கு நல்லா தாங்கண்ணா. ஓகேண்ணா. எந்த வெயில் வேணாலும் கட்டிக்கலாம், மூச்சு எடுக்காது, நல்லாவே இருக்கும். சுழி சுத்தம்லாம் கரெக்டாக இருக்கும்? சுழி சுத்தம் கரெக்டாக இருக்குங்கண்ணா. ஒரு சுழி தான் இருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு சுழி, இங்கே ஒரு சொல்லி பாருங்கள், முதுகில் ஒரு சொல்லி, இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சொல்லி தான் இருக்கும். கரெக்டாக இருக்கும். வேறு எக்ஸ்ட்ரா சொல்லி எது மாதிரி குறப்புலோ கிரப்புலோ எதுவுமே இருக்காது மாட்டில். ஓகேண்ணா. மாட்டில் நல்லா மெழுத்தோல், நல்லா கரை ஊறும், நல்லா சைனிங் தோல். யார் வேணாலும் பீசிக்கலாம்ண்ணா. மிஷின் லேடிஸு யார் வேணா வீட்டில் யார் வேணாலும் பீசிக்கலாம்ண்ணா. குழந்தைங்க கூட பீசிக்கலாம், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஓகேண்ணா. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற மாடுண்ணா? அடுத்ததாக பார்க்கும்போது ஒரு ஹச்எஃப் கிராஸ்ண்ணா. ஹச்எஃப்ல கிராஸ் மாடுண்ணா. இது நல்லா குவாலிட்டியான மாடுண்ணா. 2ஆம் கரை 22-23 கரை வரும்ண்ணா. ஓகேண்ணா. ஒன்றும் பயப்பட ஒரு 10 to 12 நாள் ஆகும் கண்ணு போட. நல்லா குவாலிட்டியான மாடு, நல்லா 2 கலர் கலந்த மாடு, கருப்பு வெள்ளை கலந்த மாடு, நல்லா பை வரணும், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. சுழி சுத்தமான மாடு. இது பார்த்தீங்கன்னா 6 பல்லு, 2வது கன்று. ஓகேண்ணா. இன்னும் 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு போகிற பொருள் கிடையாது. இது எந்த கிளைமேட்டுக்கு எல்லாம் கிளைமேட்டு தாங்கும், வெயில் மழை எல்லாத்துக்குமே தாங்கும். சரிண்ணா. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நல்ல குணமானமான மாடு. யார் வேணாலும் பீசிக்கலாம், பிடிச்சிக்கலாம். குழந்தைங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம்ண்ணா. ஓகேண்ணா. இது எவ்வளோ லிட்டர் கறக்குண்ணா? இது 2 அதான் 20 to 22 வரும்ண்ணா. ஓகேண்ணா. காலையில் ஒரு 10 12 வரும், சாயந்தரம் ஒரு 10 வரும்ண்ணா. இன்னும் 10 நாள் ஆக பார்த்தீங்கன்னா வெளியே கட்ட முடியாத அளவுக்கு பை வரும்ண்ணா. ஓகேண்ணா. மாடு நல்ல மாடு, சுழி சுத்தமான மாடு தான். சரி சார். 2வது கன்று. நல்லா நரம்பு தர நல்லா பாருங்கள், நல்லா நரம்பு பாருங்கள், நல்லா ஃபுல்லாக இருக்கும். பால் நரம்பு ஃபுல்லாக போகும், தெரியுதுங்களா? ஓகேண்ணா. யார் வேணாலும் பீசிக்கலாம்டா. நல்லா பை வரும், நல்லா ரோஸ் காம்பு. இன்னும் 1 வாரம் வரும், நல்லா பை ஃபுல்லாக வரும்.
சரிங்கண்ணா. இதோட ரேட் என்ன வருது? இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 79 இருந்தாங்க. இது 79 தான் நான் சொல்கிறேன். அனுசரித்து பண்ணிக்கலாம்ண்ணா. நம்ம பண்ணையில் எப்பவுமே ஃபிக்ஸ்டு ரேட் இல்லைனா அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. கட்டு. ஓகே, அடுத்து பார்க்க போகிற மாடுனா நான் அடுத்து பார்க்குற 3 கலர் கலந்த மாடுனா. ரேர் கலரு இது எங்கேயுமே ரேரான கலர். இந்த கலரு எல்லாம் விரும்பக்கூடிய மாடு இது. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா செவுளு வெள்ளை கருப்பு 3 கலந்த மாடு மிக்சிங்கு. ஓகேண்ணா. ஹச்எஃப் ஜெர்சி மிக்சிங் இந்த மாடு. சரிண்ணா. வெயில் மழை ஃபேட்னஃப்னஸ் எல்லாமே நீட்டாக வரும்னு பயப்பட தேவையில்ல. 2 கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 கறவை வரும். ஓகே, அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல. சுழி சுத்தமான மாடு. நெத்தியில் அழகு பாருங்க, நல்லா நெத்தியில் நல்ல வெள்ளை, ஒன்றும் பயப்படுறதா நல்ல வெள்ளை கொம்பு, நல்லா பட்டி பார்த்த கொம்பு, நல்லா காம்பு வருஷம் மடி பாருங்கன்னு 1 வாரம் நல்லா மடி வரும். ஓகேண்ணா. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வாரம் ஆகும். பாருங்க லூஸு பாருங்க வாழ்றது, குணமனமான மாடு, யார் வேணாலும் பீசிக்கலாம். நல்லா நரம்போட்டம் பாருங்க, நல்லாயிருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 77 ரூபா சொல்கிறேண்ணா. ஓகேண்ணா. எத்தனை பல்லாம் இது? இது வந்து கடமளப்புண்ணா. ஓகே, அனுசரித்து பண்ணிக்கலாம்ண்ணா. இது எத்தனை நாளில் கண்டு போடணும்? இது இன்னும் ஒரு 8 நாள் ஆகும்ண்ணா. 8 நாளாகவும் நல்லா பை வரணும் இன்னும். ஓட்டி காட்ட முடியுமாண்ணா? நான் ஓட்டி காட்டலாண்ணா. ஓகே, நல்லா குறுங்கால் மாடுண்ணா. நல்லா குறுங்கால் மாடு, ரேர் கலரு, எல்லாமே விரும்பக்கூடிய கலர் அது. நல்லா மெழுவத்தில் சுழி சுத்தமான பாருங்க. சுழி பாருங்க, இங்கே ஒன்று பாருங்க, நெத்தியில் பாருங்க, இங்கே ஒன்று இருக்கும். எக்ஸ்ட்ரா சுழி எதுவுமே இருக்காது. ஓகேண்ணா. ஓகே, எக்ஸ்ட்ரா சுழி எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் இந்த மாதிரியான மாடுகள் வந்து எந்த ஏரியாவில் அதிகமாக போகுதுண்ணா? இது மாதிரி கன்னியாகுமரி, நாகர்கோவில் இருந்தாலும் அதிகமாக போவோம். சரிங்க. இது எத்தனை லிட்டர் கறக்குண்ணா வேலைக்கு? இது 2 நேரம் ஒரு 17-18 கரை வரணும். அவன் நேரம் 10-10 17-18 கம்மியெல்லாம் போகிறோம். ஏன்னா ஆனால் இப்போ அடுத்ததான் நம்ம கிட்டே இருக்கிறது வந்து சிந்து கிராஸ் மாதிரி தருது. ஆமாண்ணா. அதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது பிஸ்கட் கலர்ண்ணா. அது சரிங்கண்ணா. இது 6 பல்லு பார்த்தீங்கன்னா 6 பல்லு. சரிங்க. சுழி சுத்தமான மாடு. ஓகே. 2 நாள் கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 வரும் கறவை. ஓகேண்ணா. 6 பல்லு, நல்லா மெழுவு தூள். இன்னும் 8 நாளில் கன்று போட்டுரும். ஓகே. இதோட விலை பார்த்தீங்கன்னா 69 ரூபா சொல்கிறேன். ஓகேண்ணா. அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே. முதயத்து 2வது கண்ணா. முதயத்தில் 6 பல்லு 2வது கண்ணு. விவசாயிகள் வந்து மாடு வாங்குறாங்கன்னா அவங்க எத்தனாவது ஈயத்துலேருந்து மாடு வாங்கினா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா? ஆனால் தலைச்சங்கன்று எடுத்த வேஸ்ட்னா அது. சரி. 2வது கண்ணு 6 புல்லு. என்ன ரீசன்னா? தலைச்சங்கன்று ஆனால் ஒரு வாரம் பால் பீசுகளை பார்த்தீங்கன்னா உதைக்கும் தலைச்சங்கன்று பார்த்தீங்கன்னா. சரி. 2வது கண்ணு மாடு வாங்கினா பிரச்சனை கிடையாது. காம்புக்கோ மடிக்கோ எந்த தப்புமே வராது. சரி. தலைச்சங்கல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து பீசுறதுக்குள்ள போதுமான ஆகிடும். இப்போ 2வது கண்ணில் இது மாதிரி பீசுனா பீசுறதுக்கு நல்லா இருக்கும். பீசுறதுனால குணமனமான மாடாக இருக்கும். அதனால தான் 2வது கண்ணு அதிகம் விரும்புறது நம்மள்ட்ட. நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா 2வது கண்ணு மாடு தான் அதிகமாக இருக்கும். ஓகேண்ணா. ஏன் பண்ணக்காரன் கேட்ட மட்டும் தான் 3வது கண்ணு வாங்கி கொடுக்குறது. அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 2வது கண்ணு மாடு தான் அதிகமாக நம்ம பண்ணையில் இருக்கும். இப்போ 2வது கண்ணு வாங்கும்போது அவங்க அதிக நாள் மாடு வச்சிருக்கலாம். அது இன்னும் 10 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். ஓகேண்ணா. இன்னும் 10 வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். இது எத்தனை லிட்டர் கறக்குது? இது 2 அதான ஒரு 16-17 வரும். நம்ம அனுசரிச்சு தானே கொடுப்போம் எப்பயுமே விலை. நாங்கள் தரவழிக்கு எங்கேயும் எந்த இதுலையுமே தரமாட்டாங்க. ஓகே. 69 ரூபா தான் விலையாக சொல்கிறேன். ஓகே. அதில் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். நல்ல மடி செட்டு காம்பு வருஷம் நல்ல வருஷம். இப்போ நம்ம கிட்ட மாடு வாங்குறாரு அப்படின்னா ஒருத்தர் விழுப்புரத்துலேருந்து வர்றாருன்னா, ஆமாண்ணா, அவருக்கு எப்படி நீங்கள் மாடு அனுப்புவீங்க? ஆனால் அவரு வந்தாருன்னா எந்த மாடு பிடிக்குதோ சூஸ் பண்ணி எடுத்துக்க சொல்லிவிடுவோம். சரி. அது சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த நாங்கள் வாடகை பேசி நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். வண்டியை டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு தனியாக சார்ஜ் வந்துடும். சரி, ஓகேண்ணா. அடுத்து எந்த மாடு பார்க்கலாண்ணா? அடுத்து இந்த மாடு பார்க்கலாங்கண்ணா. இது என்ன கிராஸ்ண்ணா? இது வந்து கிளி கொம்புண்ணா. நல்லா ஜாதி மாடு. சரிங்க. 6 புல்லு 2வது கண்ணு. இப்போ போட்டிருக்கிறது இப்போ வவுத்துல இருக்கிறது 2வது கண்ணு 6 புல்லு. இது பார்த்தீங்கன்னா 2ஆம் கரை பார்த்தீங்கன்னா 20 வரும். இன்னொரு 10-12 நாள் ஆகும். 20 கரை வரும். நல்ல குணமனமான மாடு. நல்லா காம்பு வருஷம் மடி செட்டு நல்லா இருக்கும். ரோஸ் காம்பு. ஓகே. நல்ல கலரு நல்ல கலரு. ஓகே. எந்த சுழி சுத்தமான மாடு இதுவும். ஓகே. எந்த சுழியும் பாருங்க கரெக்டாக இருக்கும். எல்லாமே எக்ஸ்ட்ரா சுழி இருந்தால் வாங்க மாட்டோம். சுழி குறப்பளவு இருந்தால் எக்ஸ்ட்ரா தான் வாங்க மாட்டோம். இருக்க வேண்டிய சுழி கரெக்டாக இருக்கும் எல்லா மாட்டுக்குமே. இது நல்லா மெழுவு தோல். இதோட விலை பார்த்தீங்கன்னா 79 ரூபா இதுன்னு சொல்கிறேன். அது அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். சரிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மாடுகளுமே வந்து எல்லாருமே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். சாதுவாக தான் இருக்கும். சாதுவாக தான் இருக்கும். அது குழந்தைங்க பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். உதைக்காத முட்டாது. மாட்டில் தப்பு தான் நம்மளே கேட்கலாம். பொருள் சுத்தமாக இருக்கும். ஓகேண்ணா. ஆமாம், பொருள் தெளிவாக இருக்கும். சரி. ஒரு 2 நாள் 3 நாள் கண்ணு போகிற மாதிரி வாங்குறது அதிகபட்சம் 8 நாளுக்குள்ளே கண்ணு போகிற மாதிரி தான் நம்மள்ட்ட நம்ம பண்ணையிலே இருக்குமே. மாடு நல்ல மாடுங்க. நிறுத்து. நல்லா ரோஸ் காம்பு ஒன்று நல்லா பைப்பில் ஊற்றுற மாதிரி தான் ஒரு பீர் ஒன்று நல்லா பீசுறதுக்கு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா நரம்பு தர பாருங்க நல்லாயிருக்கும். இன்னும் முன்னாடி பைப் இருக்குன்னு ஃபுல்லாக வரும். மடி ஃபுல்லாக வந்து மாடு வெளியே நடக்க முடியாத அளவுக்கு பை வரும். சரி. ஒரு விலை பார்த்தீங்கன்னா 79 ரூபா சொல்கிறேன். அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். ஆனால் கட்டு அடுத்து பார்க்கலாமா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ரெட்டின் ஜெர்சின்னா.
இதுவும் பார்த்தீங்கன்னா ரேர் கலரு, 4 புல்லு. இன்னும் 10 வருஷத்துக்கு வச்சுட்டா 4 புல்லு தான் பட்டிருக்கு. ஓகேண்ணா. நல்லா ரெட்டிங் ஜெர்சி, வெயில் மழை பனி அடிப்படி நல்லா தாங்க, எந்த நொடி வராது. இது ஈத்துங்களா? இது 2வது கண்ணு, 4 புல்லு 2வது கண்ணு. ஒரு கண்ணு போட்ட மாடு, பல்லு போடாதீங்கன்னா ஒரு கண்ணு போட்ட மாடு. இது 4 புல்லு. ஓகேண்ணா. சுழி சுத்தமான மாடு. இது பார்த்தீங்கன்னா இது ரேர் கலரு, எல்லாம் விரும்பக்கூடிய மாடு. இது திருவண்ணாமலை, திருக்கோயில், இந்த இந்தூர்காரங்க, விழுப்புரம் இந்த ரேஞ்சுக்காரங்க இது விரும்பக்கூடிய மாடு இந்த மாடு. சரிங்க. இது இன்னும் 10 வருஷத்துக்கு 4 புல்லு. இது 2 கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 5 வரும். அதுக்கு மேலே நம்ம தீனி போட்டால் எக்ஸ்ட்ரா வரும், அது ஒன்றும் பயப்பட தேவையில்ல. சரி. 5 கம்மிலாம் போது நல்லா குணமானமான மாடு. யாரும் பிசினஸ் நல்லா பாருங்க, காம்பு வரிசை நல்லா அடிக்கு ஒரு காம்பு. பை லூஸ் பாருங்க, ஃபுல்லாக இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 72 ரூபா சொல்கிறேன். அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். குழந்தைகள் பெண்கள் யார் வேணாலும் பேசிக்கலாம். ஒரு காட்டுக்காரவங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு வச்சுருக்கலாம். இன்னும் 6 புல்லு கடம்புனா இன்னும் மாடு இன்னும் பெருசாகிடும். ஓகேண்ணா. அடுத்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஜான் மாட்டுக்கு மேலே இருக்கும். சரிங்க. அடுத்தது பார்க்க போகிறோம். பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய பாருன்னா இது 6 புல் நல்லா கிளிக்கும் மாடு. இது எல்லாம் விரும்பக்கூடிய மாடு, நல்லா ஜாதி பொறுப்பு. இது என்ன ரகம்னா? இது புரியுதுங்கண்ணா? இது என்ன கிராஸ்ண்ணா? இது வந்து ஜெர்சி கிராஸ்ண்ணா. இது வெயில் மழை பனி அடிப்படிக்கு நல்லா தாங்கும். இது பார்த்தீங்கன்னா 2 ஒரு 16 to 17 கரை வரும். நல்லா ஜாதி பொறுப்பு, சுழி சுத்தமான மாடு. நல்லா காம்பு வரிசை பாருங்கன்னு 1 வாரம் ஆகும். நல்லா இன்னும் அடிக்கு ஒரு காம்பு. யார் வேணாலும் பீசிக்கலாம், பிடிச்சிக்கலாம், உதைக்காது குடிக்காது சாய் மாதிரி இருக்கும். மாடு நல்லா குணமானமான மாடு, நல்லா மெழுவு தோல். நல்லா எந்த அளவுக்கு சாப்பாடு வருமோ அந்த அளவுக்கு கரை வரும். இதோட பார்த்தீங்கன்னா இது 77 ரூபா சொல்கிறேன். என்ன பண்ண பண்ணிக்கலாம், அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். சரிங்க. நல்லா கிளிக்கும்பான மாடு. இந்த மாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிளி கும்பில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேண்ணா. ஆமாம், நல்லா கவனிச்சா நேரம் 10 கூட வரும். இப்போ மாட்டு பண்ணை வைக்கிறாங்க, பால் பண்ணை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விரும்பி நல்லா எடுத்துக்கலாம்ண்ணா. அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லாம். எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்கக்கூடிய மாடு தான் நம்மள்ட்ட இருக்கும். நல்லா மாடு வெயிட்டு மாடு, முன்ன பண்ண பண்ணிக்கலாம்ண்ணா. சரி. இது என்ன மாடுண்ணா? இது செம்புத்து கலர்னா. அது செம்புத்து மடியில் மட்டும் பாருங்க வெள்ளை இருக்கும். ஆமாம், மடியில் மட்டும் வெள்ளை இருக்கும். இது என்ன கறவை பார்த்தீங்கன்னா 23 24 கறவை வரும். ஒரு நாளைக்கு. சரிங்க. இன்னொரு 10 to 15 நாள் அவங்க கண்ணு போட. இது 2வது ஈத்து. சரிங்க. இது கடை முளைப்புனா சுழி சுத்தமான மாடு. நல்லா நரம்பு தர, நல்லா கருங்காம்பு. இது மாதிரி கருங்காம்பு மாடு நல்லா கரை வரும். நரம்பு தர பாருங்க இப்போ இருக்குது. நல்லா பீசுறது குடிக்கிறது நல்லா இருக்கும். மாடு நல்லா சாதுவாக, நல்லா சாதுங்கண்ணா. நல்லா சாதுவை யார் வேணாலும் பீசிக்கலாம், பிடிச்சிக்கலாம். நல்லா பை வர மாதிரி இருக்குன்னு லூஸ் பாருங்க எவ்வளோ இருக்குது. இன்னொரு 15 நாள் ஆகும் கண்ணு போட. 25 லிட்டரு கரை வரும். 23 கேரண்டி தரலாம். நல்லா கறக்கூடிய மாடு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 83 ரூபா சொல்கிறேன். அனுசரித்து பண்ணிக்கலாம்ண்ணா. சரி. என்ன பண்ண பண்ணி தரலாம். ஃபேட்டு டிகிரியில் நல்லா சூப்பராக வரணும். ஓகே. ரேட்டு போகும் அதெல்லாம். இன்னும் 10 கண்ணுக்கு வச்சுருக்கலாம். இன்றைக்கி வாங்கிட்டு போய் நாளைக்கு போகிற பொருள் கிடையாது. இன்னும் 10 கண்ணுக்கு வச்சுருக்கலாம். இன்னும் 1 வாரம் ஆகுனா நல்லா பை வரணும். இன்னும் இது மாதிரி இன்னும் 2 மடங்கு மாதிரி வரும். ஓகே. அந்த மாட்டுக்கு மாதிரி 2 மடங்கு மாதிரி வந்து வெளியே கட்ட முடியாது பை, அந்த அளவுக்கு பை வரும். அதுக்கு ஒன்றும் பயப்படுத்த வேலை. மாடு அருமையான மாடு, நல்லா காம்பு வருஷம் மடி செட்டு நல்லாயிருக்கும். சரி. 23 லிட்டரு கேண்டி கொடுக்கலாம். இவ விலை 83 ரூபா சொல்கிறேன்னா அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. சரிங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் மாடுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா கிராஸ் மாடு. சரிங்க. திருவண்ணாமலை, மெட்ராஸு, செங்கம் அந்த லைனுக்காரங்க எடுக்கக்கூடிய விரும்பக்கூடிய மாடு இந்த மாடுங்கண்ணா. சிந்து மாடனா? சிந்து மாடுண்ணா. சிந்து மாடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் அவங்க கண்ணு போட. சரிங்க. இது 2 ஒரு 15 to 16 லிட்டரு கறவை வரும். இது 6 புல்லு போட்டுரு. இது ஓகே. இந்த மாடு பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமான மாடு. இன்னும் நல்லா மடி வரும். நல்லா பாருங்க காம்பு வருஷம் நல்ல வருஷம். சரிங்க. யார் வேணாலும் பீசிக்கலாம். அடிக்கு ஒரு காம்பு. இன்னும் தோல் பாருங்கன்னு எவ்வளோ சுரக்கம் இருக்குதுன்னு. யார் வேணாலும் எடுத்துக்கலாம், பீசிக்கலாம், நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. இது என்ன ரேட் வருது? இது இந்த மாடு 79 ரூபா சொல்கிறேன்னா அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. சரிங்க. என்ன பண்ண பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 5-6 மாடு வாங்கினாங்கன்னா நம்ம நல்லாவே ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுக்கலாம். நம்மளால முடிஞ்சது பண்ணி தரலாங்கண்ணா. சரி. எந்த வெயில் எதில் வேணாலும் கட்டிக்கலாம். சுழி சுத்தமான மாடு, நல்லா குணமானம். யார் வேணாலும் பீசிக்கலாம். நல்லா மெழுவு தோல். தோலை பாருங்க, நல்லா மெழுவு தோல். நல்லா மெழுவு தோல். சுழி பாருங்க, இங்கே ஒன்று கரெக்டாக இருக்கும். இன்னும் 10 நாள் ஆகும்னா இன்னும் நல்லா வெளியே கட்ட முடியாத அளவுக்கு பை வரும். நல்லா காம்பு பாருங்க, நல்லா காம்பு. ஆமாம். நல்லா கிராஸ் மாடு. எந்த கிளைமேட்டுக்கு வேணாலும் அடாப்ட் ஆகணும். சரிங்க. நல்லா இது வந்து 6 புல்லாம். ரெட்டை முதுகு மாடு. அப்படி நல்லா கரை வரும். முதுகு பாருங்க, ரெட்டை முதுகு இது மாதிரி அமையணும். பேக்கில் நல்லா அமையணும். ரெட்டை முதுகு என்கிறது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மாதிரி ரெட்டை முதுகு மாடு தான் அதிகமாக இருக்கும். அப்படின்னா ரெட்டை முதுகு மாடுனா நல்லா பால் கரை வரும். பால் திறன் நல்லா வரும். இப்போ இதெல்லாம் இந்த ஹச்எஃப் மாடு, இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெட்டை முதுகு மாடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்ச வாய்ஸ் வாய்ஸில் 25 லிட்டரு கூட கரை வரும். இதெல்லாம் நல்லா கவனிச்சு 25 லிட்டரு கரை வரும். இதெல்லாம் நம்ம தீவனம் கொடுக்குற முறையில் தான் இருக்குது. நல்லா கவனிச்சு இது 23 லிட்டரு கரை நான் சொல்கிற கரை வரும். நம்ம அவ்வளோலாம் சொல்ல 22 லிட்டரு கேரண்டி கொடுக்கலாம். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கரை உள்ள மாடுங்க. இதெல்லாம் சரி. இப்போ இங்கே ஒரு 3 மாடு இருக்குண்ணா. இது என்னென்ன மாடுங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று
கிராஸ் மண்ணா இது. ஓகே. இது கிராஸ், அதுவும் கிராஸ். சரிங்க. அது வந்து பிளாக்ல கிராஸ். சரி. நல்ல ப்ரீடு. இது HF ஜெர்சியில் கலந்த மாடு இது. சரிங்க. நல்லா வெயில் மழை பனி அடிப்படி நல்லா தாங்கும். 2 நாள் கறவை போகுதுன்னா 25 லிட்டரு கறவை வரும். இது பார்த்தீங்கன்னா சரிங்க. கடை முளப்பு சுழி சுத்தமான மாடு, 2வது கன்று. இன்னைக்குள்ள நாளைக்குள்ள கன்று போட்டுரும். சரிங்க. வலி பிடிச்சி கன்று போட்டுரும். 25 லிட்டரு சாலிடாக வரணும். அது கேரண்டி கொடுக்கலாம் மாட்டுக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 89 ரூபா சொல்கிறேன், அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். சரிங்க. நல்லா பால் நல்லா திக்காக வரும், எறும்பால் மாதிரி. நல்லா பை சுரங்க பாருங்க, நல்லாவே இருக்கு. ஒன்றும் பயிர் நல்லா குணமானமான மாடு. இன்னும் 10 கண்ணுக்கு வச்சிருக்கலாம், யார் வேணாலும் பீசிக்கலாம். நல்லா நரம்பு தான், நல்லா வெயிட் மாடு. இப்போ வீடியோவில் பார்க்க மாடு எப்படி இருக்குன்னு தெரில, நேரில் பார்த்தா இன்னும் மாடு நல்லா வெயிட்டாக இருக்கும். மாடு நல்லா நெட்டு நீளம், ஒன்றும் பயப்படுறதால முன்ன பண்ணால் நல்ல மாடு பிடிச்சிட்டு போவோம். இன்றைக்கி பொழுதுல கண்டு போட்டுறானா. சரிங்க. நீங்கள் பொழுதுக்குள்ளே கண்டு போட்டுரும். கிராஸ் மாடு, ஃபுல் பிளாக்கு, நல்லா விரும்பக்கூடிய மாடு. இது எல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். நாங்களும் தோட்டத்தில் தலையை பிடிச்சி தான் மாடு வாங்குறோம். நல்லா பட்டி பார்த்து கொம்பு, வெள்ளை கொம்பு. 2 நாள் கறவை 25 லிட்டரு கேரண்டியாக வரும். அது கம்மியாக தீனி போட்டால் 22, 23 கம்மியெல்லாம் வருங்கண்ணா. சரிங்க. மாடு நல்லா வெயிட் மாடு, சுழி சுத்தமான மாடு. சுழி சுத்தமாடும், எந்த தப்பு இருக்காது மாட்டில். இது 89 ரூபா சொல்கிறேன், அனுசரித்து பண்ணி கொடுக்கலாண்ணா. சரிங்க. மாடு நல்ல குவாலிட்டியான மாடுண்ணா. இது எத்தனை லிட்டர் சொன்னீங்க? இது 25 லிட்டர் சொன்னால் 23 லிட்டர் கேண்டி கொடுக்கலாண்ணா. சரி. அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஒரு சுழி இங்கே ஒன்று இருக்கும், எந்த சுழி பாருங்க இங்கே ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கடை முளப்பு, 2வது கன்று. ஓகே. மாடு நல்ல மாடு. சரி. கட்டுறேன். அடுத்ததாக பார்க்க கூட கிராஸ் மாடுனா, சந்தனப்படியில் கிராஸ் மாடு, பிஸ்கெட் கலரில் கிராஸ் மாடு. இது பார்த்தீங்கன்னா 4 புல். இது 4 புல், 2வது கன்று. இது பார்த்தீங்கன்னா 2 நாள் ஒரு 5 கம்மிலாம் கறவை வரும். ஓகே. 16, 15 கம்மிலாம் வரும் கறவை. ஓகேண்ணா. நல்ல குணமானமான மாடு, நல்லா விரும்பக்கூடிய மாடு. நல்லா யார் வேணாலும் பீசிக்கலாம் பிடிச்சிக்கலாம். நல்லா குணமானம். 4 புல் போட்டிருக்கு. அது மாடு நல்லா லூசு பாருங்க, நல்லா இருக்கு. நல்லா காம்பு வருஷம். சரிங்க. இந்த மாட்டோட விலை பார்த்தீங்கன்னா 75 ரூபா சொல்கிறேன். என்ன பண்ண பண்ணிங்கன்னா நல்லா மெழுகு தோல், நல்லா கறவை வரும். 4 புல் போட்டிருக்கக்கூடிய மாடு. சரிங்க. இன்னொன்று 10 கண்ணுக்கு வச்சிருக்கலாம். இன்னைக்கு வாங்கிட்டு போய் நாளைக்கு போகிற பொருள் கிடையாது. ஓகேண்ணா. ஆமாம். 4 புல் போட்டிருக்கு. நம்மள்ட்ட பொருள் தரமாக இருக்கணும். சரி. எப்பயுமே 20 மாடு 25 மாடு கம்மியெல்லாம் இருக்கும். பொருள் தரமாக இருக்கும். எந்த மாடு வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். சரி. வாரம் உங்ககிட்ட நம்ம புது மாடு வந்துட்டே இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடு சேல் ஆகிடும். திரும்பி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளானி புது மாடு தான் வரும். சரி. இந்த வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா புதுசாக தான் மாடு வரும் நம்மள்ட்ட. இப்போ யாருக்காவது இந்த மாடு வேணும் அப்படின்னா உடனே வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம். புக் பண்ண மாட்டோம் தான். நம்பர் ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருவோம். அந்த நம்பரில் வந்து ஒரு 5000 10,000 அட்வான்ஸ் போட்டு மாடு வெயிட் பண்ணுவோம், நிற்க வச்சுருவோம். சரி. இல்லைன்னா அது வந்து சேல் ஆகிடணும். அப்புறம் வேறு மாடு வந்து பார்த்தா தான் மேக்ஸிமம் ஒரு வாரத்திலே வந்து ஒரு வாரத்துக்குள்ள அதிகபட்சம் 2 நாள் 3 நாள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கணும் மாடு. சரி. சேல் ஆகிடணும். அப்புறம் புது மாடு தான் வரும். சரி. வேணும் புக் பண்ணிக்கலாமா. ஓகே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு 3வது கன்று தான். இது வந்து நம்ம 2 நாள் கறவை 20 வரும். நம்ம பண்ணை அளவுக்கு செட் ஆகும். 20 வரும். இது பார்த்தீங்கன்னா கடை முளப்பு, பொழுதுனைக்கு வெயிலில் தான் கட்டி கிடக்கும். கிராஸ் பிரீடு மாடு. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமான மாடு, கடை முளப்பு, 3வது கன்று. இது மாட்டோட விலை பார்த்தீங்கன்னா 75 ரூபா சொல்கிறேன், அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். பண்ணையாளருக்கு இப்போ அதிகமாக கறக்குதுன்றீங்க. ஆமாண்ணா. மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குமாண்ணா? அப்படிலாம் இல்லைங்கண்ணா. நல்ல மாடு கவனிக்கிற மாடு தான் இந்த மாடும். மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒரே மெயின்டெனன்ஸ் தானா. சரிங்க. எதுவுமே இதுக்கு ஒரு கவனிப்பு, அதுக்கு ஒரு கவனிப்புலாம் கிடையாது. எல்லாமே ஒரே தீவனம், ஒரே இதுதானா. இது மாடு நல்ல மாடுனா. இது அவுத்து கட்டு. இப்போ இது வந்து பண்ணிலே கட்டி வச்சு அப்படி இல்லைண்ணா. வெயிலில் பொழுதுனைக்கு பாருங்க, இப்படி தோட்டம் மேய்ச்சலில் தானே இருக்கு மாடு. நம்ம மேய்ச்சல் முறையில் தோட்டத்தில் வாங்கி நம்ம பண்ணையில் ஒட்டுக்க கட்டி வச்சிருப்போம். இல்லை கஸ்டமர் அதிகமாக வருவாங்க. மாடு பார்க்க எப்பயுமே நம்ம பண்ணையில் இருக்கணும்ட்டு 20 மாடு கம்மி தான் பண்ணையில் இருக்கணும். சரி. எந்த மாடு வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம்ண்ணா. அது விலை பார்த்தீங்கன்னா 75 ரூபா சொல்லணும், அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. சரிங்க. நல்ல மாடுண்ணா. ஆனால் இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரு 12 மாடுகளை பார்த்தோன்னா. ஆமாண்ணா. இங்கே ஒரு மாடு இருக்குது, கண்ணுக்குட்டியும் போட்டிருக்கு. ஆமாண்ணா. இது என்ன மாடுண்ணே? இது ஜெர்சியில் கிராஸ்ண்ணா. ஓகேண்ணா. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுண்ணே? கண்ணு நீ தானே போட்டு இப்போ ஒரு 2 மணி நேரம் இருக்கணும். ஓகே. காலை கண்ணு போட்டுருக்கு. சரிங்க. 2 நாள் கறவை பார்த்தீங்கன்னா 20 to 22 கறவை வரணும். இதுவும் சேலுக்கு தான் இருக்குது. புரியுதுங்கண்ணா. இதுவும் விற்பனைக்கு தான் இருக்குது. இதுவும் விற்பனைக்கு தானே இருக்குது. சரிங்கண்ணா. இது விற்பனைக்கு தான் இருக்குது. நேரம் 10 மேலே தானே கறவை வரும், கீழே வராது. சரிங்க. நல்லா மடிக்க, நல்லா கிராஸ் பிரீடு மாடு. சரிங்க. நல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகும். 2வது மாடுங்களா? 2வது நீத்துனா காலை கண்ணு போட்டுருக்குது. இது 6 புல்லுண்ணா அந்த மாடு. சரிங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 79 ரூபா சொல்கிறாங்கன்னா, அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. இது வேலைக்கு எவ்வளோ கறக்குங்க? இது 20 கம்மியெல்லாம் வரணும். 20க்கு மேலே தான் வரும், கீழே வராது. சரிங்கண்ணா. அதுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அந்த மாடு வாங்கணும்னா நம்ம கறந்து பார்த்து கூட வாங்கலாமா? பிரச்சனை இல்லை, கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். சரி. எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய மாடுங்கண்ணா. நம்மள்ட்ட இருக்கிற மாடு எல்லா மாடும் 13 மாடுமே எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகணும். எல்லாமே சாதுவான மாடுவா? எல்லாமே சாதுவான மாடு தானே. சரிங்கண்ணா.
குழந்தைங்க பெண்கள் யார் வேணாலும் பேசிக்கலாம். சரிங்கண்ணா. பொருள் தப்பு தான் நம்மளே இருக்கணும். பொருள் சுத்தமாக இருக்கணும், சுழி சுத்தம் இல்லாமல் பல்லு வருஷம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். சரிங்க. மாட்டில் இருந்த குறைய பணத்தில் வேணால் ஒரு 1000 சேர்த்து இருக்கும், பொருள் தரமாக இருக்கணும் நம்மள்கிட்ட. சரிங்கண்ணா. எப்பயுமே 20 மாட்டுக்கு மேலே தானே வரும், கீழே இருக்காது. இப்போ நம்மகிட்ட வாரம் வந்து 20லேருந்து 25 மாடு வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ ஒரு விவசாயம் வந்து உங்ககிட்ட மாடு வாங்கினேன் என்ன பண்ணணுண்ணே? எந்த விவசாயம் வந்து நல்ல மாடாக பார்த்து கொடுங்க, நல்லா சுழி சுத்தம் இல்லாமல் பல்லு 4 புல் 6 புல்ல கொடுங்க, நல்லா கரை அதிகமாக கூடிய மாடை கொடுக்கணும். இந்த மாடு பிடிச்சிங்கன்னு சொல்லி நமக்கு கொடுப்போம். எங்களுக்கு பிடிச்சதா உங்களுக்கு பிடிக்குதான்னு கேட்டு தான் கொடுப்போம். இந்த மாடு உங்களுக்கு பிடிக்குதா வந்து பார்த்து பிடிச்சிக்கிங்க அந்த அப்படின்னு சொல்லிடுவோம். எல்லாம் வெயிட் பண்ணி கூட அடுத்த வாரம் கூட வாங்கி பிடிச்சிக்கிங்க, ஒன்றும் பிடிச்சாலும் சரிங்க. வந்தோடனே எப்போ வாங்கணும்னு கிடையாது. சரி. இப்போ உங்ககிட்ட மாடு வாங்கினா எத்தனை நாளுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வரணுங்களா, இல்லை வந்து கால் பண்ணாலும் நீங்கள் வந்து வண்டியை வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவீங்களா? நம்ம வந்து ஃபோன்லேயே அட்வான்ஸ் போட்டாலும் மாடு வச்சுட்ருவோம். லொக்கேஷன் இருக்குன்னா மாடு வீட்டுக்கு போயிடும். இப்போ மாடு வந்து விவசாயிகள் வந்து பார்க்காம வாங்கலாம், வீடியோ காலில் வந்து நீங்கள் வீடியோ காலில் பண்ணி நாங்கள் வீடியோ கால் பண்ணி காமிச்சா மாடு ஏற்றுவோம் உங்களுக்கு. சரி. வீடியோ கால் பண்ணி காமிச்சு சுழி சுத்தம் இல்லாமல் மாடு குணமனமாக இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு தான் மாடு உங்களுக்கு ஏற்றிடுவோம். சரிங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் மாடு ஏற்றுவோம், அதுக்கு முன்னாடி ஏற்ற மாட்டோம். நீங்கள் வந்து நேரில் வந்து இப்போ பண்ணை விசிட் பார்க்கணும் பார்த்தா நேரில் வந்து வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் இறங்கி கால் பண்ணால் நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிடுவோம்ண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட எவ்வளோ மாடுகள் இருக்குது, அது எல்லாமே என்ன வகையான மாடு, அதோடைய கறவைத்திறன் எல்லாம், அதோடைய ரேட்டு, அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. ஆமாங்கண்ணா. புதுசாக மாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூண்ணா.